நாங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளணும். பிள்ளைகளை தண்டிக்கிறதாலேயும் உளவியல் பாதிப்புகள் வரும். பிள்ளைகளை மட்டம் தட்டி கதைக்கிறதாலேயும் உளவியல் பாதிப்புகள் வரும். 4 பேருக்கு வச்சு ஒரு பிள்ளையை நாங்கள் சிரிக்கிறதாலேயும் உளவியல் பாதிப்புகள் வரும். நாங்கள் செல்லமாக வளர்க்குற ஒரு பூனைக்குட்டி செத்தா கூட எங்களுக்கு உளவியல் பாதிப்பு வரும். நாங்கள் இறக்கமாக ஒருவரோட அன்பு வச்சு கடந்த நாள் அவரோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அவரை கொண்டு நடந்துச்சுன்னா எங்களுக்கு உளவியல் பாதிப்புகள் வரும். இப்போ இருக்கிற ஹீட்டால் எங்களுக்கு உளவியல் பாதிப்புகள் வரும். எண்ணத்தில் முடிஞ்சாலும் கடைசியில் முடிகிறது உளவியல் பாதிப்பு தான். இப்போ கட்டாயம் இந்த இதை நீங்கள் வந்திருக்கிறது ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம். எங்களோட லைஃபுக்கு இப்போ நாங்கள் எங்களை போல தான் நீங்கள் படிப்பிக்கிறதுக்கு விரும்பாட்டியும் எங்களை போல தான் நீங்கள் உளவியலாளர் ஆகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களோட லைஃபுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ். ஏண்டா அடிக்கடி சண்டை, அடிக்கடி பிரச்சனை, காசு இல்லாத பிரச்சனை, ஏன்னா பிடிச்ச உடுப்பை வாங்குறதுக்குரிய வசதி இல்லாத பிரச்சனை, 4 பேர் காரில் போகிறனால மாதிரி நாங்கள் போகணும். அந்த இப்படியான இதுகளை என்ன செய்ய வேண்டாம், எங்களை இந்த உளவியல் சப்ஜெக்டுகளை படிக்கிறதால பேலன்ஸ் பண்ணப்பட்டுவார். ஓகே, அவருக்கு அது கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, நாங்கள் இதை வச்சு இப்படியான வேலைகளை செய்யலாம் என்று நாங்கள் உளவியல் படிக்கிறதால எங்களுக்கு என்ன செய்யும், எங்களோட மனசு எங்களை தாழ்மைப்படுத்தும். அதை அடுத்தது இந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யும்டா, காது கொஞ்சம் இந்த கேட்கறதுல பிரச்சனை வைக்கிற பிள்ளைகள் வந்து இந்த முன்னுக்கு இப்படி இருக்கக்குள்ள இப்படி தலையை ஒரு பக்கம் கழிச்ச மாதிரி, உனக்கு என்ன கழுத்துக்கு ஒடிச்சிட்டா நல்லாரி அப்படின்னு என்ன செய்வா, டீச்சர் செல்வா. பிள்ளைக்கு தெரியாது, டீச்சருக்கு என்ன சாருக்கு தெரியாது, பிள்ளை அதை கேட்கறது கஷ்டமா இருக்கு, அதுக்காண்டி ஒரு பக்கம் காதால் கழிச்சு என்ன செய்யுது, அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பிள்ளையை நிமித்தி வச்சாச்சு, இனி நீ குளிஞ்சாயே உனக்கு 5 அடியான் தருவேன். சரி, அப்போ இப்படி பிள்ளை இருக்கா, பிள்ளைக்கு ரெண்டுமே என்ன செய்யாது, விளங்காது. எக்ஸாம் பைப்படும், எக்ஸாமில் ஃபுல்லாக 0. உடனே அவ்வளோ இருப்பாட்டி வச்சு இப்படி நல்லா நேராயிரின்னு சொல்லி நீ அப்போ 0 எடுத்துகிட்டு வந்திருக்காய். இப்படியான கொஸ்டின் எல்லாம் என்ன செய்யும், கேட்க பண்ணி. அப்போ கட்டாயம் நாங்கள் இதில் படிச்சிருக்கேன். அப்போ அந்த பிள்ளைகள் இப்படி கேட்குதுண்டா என்ன செய்யணும், நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்ல. அடுத்து அந்த பிள்ளை அடிக்காட்டி எனக்கு காது நோவுது, காது வலிக்குது, காதுக்கு குத்துது, ஏதோ ஒன்று அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்யுங்கன்னா அந்த பிள்ளைகள் சொல்லுங்க. அதான் அதில் இருக்கிற அறிகுறிகள். அடுத்தது சொன்னதை மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. அடுத்தது பார்வை குறைபாடான பிள்ளைகள், விசேட தேவையுடைய பிள்ளைகள். பார்வை குறைபாடான பிள்ளைகள்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு பார்வைகள் என்ன செய்யும், குறைவாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கிட்டத்து பார்வை, தூரத்து பார்வை, ஸ்பெக்ஸ் போடுறது, இந்த கூடுதல் அந்த இதுகளை பார்த்து ஒன்று எரிச்சல் உருவாகிறது, இப்படியான இதைக்கும். அடுத்தது அடிக்கடி அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், கண்ணை இப்படி இப்படி கொட்டுங்கள், கடை கொட்டுங்கள் கண்ணை. என்ன அதுவும் ஒரு பார்வை பிரச்சனையில் வாரது தான். சிலவங்க சொல்லாங்க ஸ்டைலுக்கு செய்து பிள்ளை, அவரோட கலர்ஸ் சும்மா இப்படி கண்ணை இப்படி கொட்டுவாரு. அது இல்லை பிரச்சனை, இது தான் பிரச்சனை. புத்தகம் வாசிக்க கொள்ள என்ன செய்யும், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வைகள் பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது வந்து பேச்சு குறைபாடு. இப்போ சரளமாக அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு போவே இல்லாண்டா பேசி கொண்டு போவே இல்லாது. என்ன இப்போ எங்களை மாதிரியோ இல்லை மற்றவங்களை மாதிரியோ அந்த பிள்ளை சரளமாக அந்த பேசிட்டு போவே இல்லாது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்டா, திக்கும். ஒரே சொல்ல என்ன செய்யுங்கள்டா மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இயற்கைக்கு முரணாக கண்களை அடிக்கடி மூடும். கடாசினோட கண்ணை மூடும், கடாசினோட கண்ணை துறக்கும். என்ன இப்படியான பிரச்சனைகள் இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த பிள்ளை வந்து கதைப்பதில் அமைதி அடிக்கிறதுலாம் கூடுதலாக விருப்பம் காட்டுங்கள். ஒரு மூலையில் இருந்துட்டு நோமலாக கூடுதலாக கதைக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யாதுகள், விரும்பாதுகள். இப்போ நாங்களும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொன்று வேற இல்லை, பிள்ளை இருக்கட்டும் கதைக்காம அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்யணும், ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லி இருக்கு. ஸ்பீச் தெரப்பின்னு சொன்னால் வாய்மொழி பயிற்சிகள் இருக்கு. வாய்மொழி பயிற்சிகள் இப்போ ஸ்பீச் தெரப்பியில் நோமல் அவங்களுக்கு சொல்ல பண்ணால் டீப்பாக போகாமல் இந்த பலூன்களை ஊத கொடுக்குறது. இந்த பலூன்களை ஊத கொடுக்குறதாலையும் என்ன செய்யும், கூடுதலாக இந்த எங்களை சரளமாக பேசக்கூடிய, சொல் வளத்தோடு பேசக்கூடிய, ப்ரொனவுன்சியேஷன் அந்த உச்சரிப்போட கதைக்கக்கூடிய இதுகள் வரும். அடுத்தது வந்து இந்த மெழுகுதிரியை நாங்கள் ஊத வைக்கிறது. பிள்ளைகளுக்கு நிறைய மெழுகுதிரியை நாங்கள் இப்படி ஏற்றி வச்சுட்டு இப்படி ஊத கொடுக்குறதால அதுகள் வரும். அடுத்தது நாக்கை மடிக்கிறது, நாக்கில் பேனையை வச்சு இப்படி இந்த மடித்து கொடுக்கணும், இப்படி மடிக்கணும் இந்த உள்ளுக்கு, அதுகளாலையும் வருது. அடுத்தது பிள்ளைகளுக்கு அந்த நாக்குகளை பள்ளி தீட்டுற மாதிரி நாங்கள் நாக்கையும் என்ன செய்யணும், ப்ரஷ்ஷில் இருக்கும். எல்லாரும் ப்ரஷ்லையும் இருக்கான்னு எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரஷ்ஷுக்கு பின்னுக்கு அரும்பா இருக்கும். அதை நாக்கை க்ளீன் பண்ணுறது தான். கட்டாயம் எல்லாரும் பள்ளி தீட்டக்குள்ளேயும் நாக்கையும் க்ளீன் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் கூட கதைக்கலாம்.
இன்று நாங்கள் கதைக்கிறது போதுமென்றது இது கதைக்கும் போது முகப்பாவனையில் அந்த பிள்ளைக்கு இடர்பாடு இருக்கும். இது நோம்பல இப்படி ஒரு மாதிரியா கதைக்குங்கள், ஒரு மாதிரி எக்ஸன்கள் அந்த பிள்ளை என்ன செய்யும் முகப்பாவனைகள்ல கொண்டு வருங்க. இதுதான் ADHD நீங்க கேட்டது பாரு. இது சரியான கஷ்டமான ஒன்று. விசேட தேவையுடையோர் மனவளைச்சி குன்றியோர் அப்படின்னு செல்ல போல, மனவளைச்சி குன்றிய பிள்ளை அப்படின்னு செல்ல போல திடீர்னு உடனே உங்களுக்கு நினைப்பு வர்றது இவ்வளவு நேரம் படிச்சது ஒண்ணுமே நினைப்பு வரல, இது மட்டும் தான் நினைப்பு வர. அதெல்லாம் விசேட தேவையுடையவர்கள் யாரும் கொண்டு வரையும் இல்லை, டாக்டர்கிட்ட கொண்டு வரையும் இல்லை, சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு வரையும் இல்லை. பிள்ளை கொஞ்சம் இப்படி இருக்கி, பிள்ளை கொஞ்சம் காதை கிழிக்குது, கூட கிழிச்சா டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. பிள்ளை விளங்குறதை செய்து கண்ணை இப்படி கொட்டுது, அதெல்லாம் விசேட தேவைக்குள்ள நாம எடுக்கிறதில்ல. இதை மட்டும்தான் எடுக்கிறது. இது மட்டும்தான் எங்களுக்கு கண்ணூடா கூடுதலாக விளங்குற. இப்போ இப்படியான பிள்ளைகளை நாங்கள் இப்போ கொண்டு போகணுண்டா ரோட்டில் கொண்டு போகணுங்கண்டா நடத்திட்டு போகல வேலையில் இருக்கீங்க, திருப்பி வரக்குள்ள கீழே பாயுங்கள், கடை கையை ஆட்டி இப்படி எல்லாம் சிரிக்குங்கள். என்ன இந்த இடத்துல எப்படி இருக்கிறேன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய ஒரு இன்ஸ்டிடியூட் இஸ்லாமிய ரீதியாக பார்க்குற போது இவங்கெல்லாம் ஒரு சொர்க்கவாதிகள் கிட்ட நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ கூடுதலாக அந்த பிள்ளைகளை நாங்கள் நீங்கள் வராதிங்க கிட்ட அப்படியான வேர்டுகள் எல்லாம் எங்களோட சமுதாயம் யூஸ் பண்ணுறேன். இந்த பிள்ளை எங்கட வீட்டை கூட்டிகிட்டு வராதிங்க, இதை பார்த்து எங்கட பிள்ளை செய்யுது. இந்த பிள்ளையோட சேர்ந்து விளையாடுறதுக்கும் விட மாட்டாங்க. இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு ரோடு இருக்குண்டா, இந்த ரோட்டில் இப்படியான ஒரு பிள்ளை இருக்குண்டா நம்மளான பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளையும் எங்களோட பேரண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, விளையாட விட மாட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. அந்த பிள்ளைகள் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு மாறி வராது. எங்களோட பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிற பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களோட பிள்ளைக்கு வராது. ஓகே, அதுக்காண்டி நாங்கள் அந்த பிள்ளைகளோட விளையாட விடலாம். எனக்கு கூடுதலாக பார்த்துருக்கணும், கடாசனம் அடித்து வச்சிருங்கள், அதுகளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மற்றபடி அந்த பிள்ளைகளோட நாங்கள் விளையாட விடுறதால இந்த பிள்ளைகள் அந்த நம்மளோட நார்மலான ஒரு பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகள் காம் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்களுக்கு தான் நாங்கள் கூடுதலான ட்ரீட்மெண்ட் செய்கிறது. இவங்களுக்கு மீறிய இயக்கம் இருக்கு. இவங்களுக்கு இப்போ ரீட் பண்ணலாம், அது 9 வயசுக்குள்ளே ரீட் பண்ணணும். 9 வயசோட கொஞ்சம் கூட்டிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காம் பண்ணுவாங்க. நான் இந்த பிள்ளைகளுக்குரிய டீச்சரா, இந்த பிள்ளைகளை தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளை நான் எடுத்து இந்த பிள்ளைகளை ஒரு அமைதியான பிள்ளைகளாக்கி மற்ற டீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வா. இவங்களை ட்ரீட் பண்ற எப்படின்னு சொன்னா மியூசிக்கல் தெரபிஸ்ட் இருக்கு, இசை வழி சிகிச்சை. மியூசிக் தெரப்பி மூலமாக நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த பிள்ளைகளை காம்படுத்தலாம். எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சில மியூசிக்குகள் இருக்கு, சில மியூசிக்குகள் சைக்காட்டிக் ரீதியாக சஜஷன் பண்ணின மியூசிக்கும் இருக்கு. நம்மள அவங்க என்ன மியூசிக்கு காம் ஆகுறாங்க, எதை அவங்க லைன் பண்றாங்கன்னு நாங்கள் முதல் இந்த பிள்ளைகளை வச்சு பக்கத்துல இருந்து பார்க்கணும். பார்த்துட்டு பிறகு நாங்கள் சில பாடுகளை போட்டு காட்டின பிறகு அந்த பிள்ளை எந்த மியூசிக்கு அந்த பிள்ளையோட துளங்களை காட்டுதோ அந்த மியூசிக்கை நாங்கள் என்ன செய்யணும், ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணதுக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த மியூசிக்கில் கேட்டு காமடையும். அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே வந்தோம்னா கொஞ்சம் பிள்ளை காமா இந்த மெலடி சாங்ஸுகள் இப்படியான நார்மலான கலர்கள் பிடிக்கிறவங்க நார்மலாக இப்போ இறக்கு சுகம் உடையவங்களாக இருப்பாங்க, ரைட்? அவங்கள வச்சு அவங்க என்ன கலர் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சாங்ஸ் பிடிக்கும், அவங்களோட பேசுகிற லாங்குவேஜ் எப்படியான தோட்டில் இருக்குது, அவங்களோட கண் பார்வைகள் என்ன மாதிரியாக இருக்குது, அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு பேனையை கொடுத்து அவங்க எப்படியான ட்ராவிங்களை வரைவாங்க, ரைட்? அவங்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அவங்க என்ன மாதிரியான ஒரு பேப்பரை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான இதில் அவங்க அந்த பேப்பர்களை மடிப்பாங்க, உருட்டுவாங்க, அப்படியான அதுகளை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்னா இவங்க இப்படியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணி எடுக்கலாம். இது நார்மலாக இருக்கிறது. அதே மாதிரி கூடுதலாக அவங்கள பேசுகிறதால நாங்கள் ஒரு 5 minutes பேசினாலே டோட்டலாக விலங்கி எடுக்கலாம் இவர் இந்த கேட்டகரியாக நாள் தாண்டு. அப்படியெல்லாம் இருக்கு, இது நாங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நான் சொல்ல வந்த என்னென்னு சொன்னால் கூடுதலாக நாங்கள் இந்த லைட்டான கலர்களை விரும்புகிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனையெல்லாம் பிடிக்காது, நாயை பிடிக்காது. நாயை கண்டா திரத்தி அடிக்கிற, அது குட்டி நாய்ந்தாலும் தான் பெரிய நாய்ந்தாலும் தான் உசுரை விட்டு கத்தி போகும். பூனையும் தான் சட்டியால் வெளுவ பூனை தலையில். என்ன சின்ன பிள்ளைகள் கத்தின மனசு கலங்காது, அந்த பிள்ளை கத்துறா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மையத்து வீட்டுக்கு நாங்கள் போனோம்டங்கிற மனசுகள் கலங்காது, அது மையத்து சும்மா படுக்கும், நாளைக்கு கிடைக்கினா சரி முடிஞ்சு, எங்களோட மனசுகள் கலங்காது, ரைட்?
அதே மாதிரி ஒரு மரம் செத்து போகுதுன்னு சொன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குங்கிற மனசு வராது. அதுக்கு ஜாது பிடிங்கறிஞ்சு போட்டு வேலையை பார்க்குறேன். இப்படியா இருக்கிற எங்களுக்கு வந்து கூடுதலாக மனசுல இறக்க சுபாவங்கள் என்ன செய்யாது, வராது. இறக்க சுபாவங்கள் எங்களுக்கு வரலன்னு சொன்னா என்ன செய்யும், லைஃப்ல கூடுதலான என்ன வரும் சொல்லுங்களேன், கூடுதலான பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த கூடுதலான பிரச்சனைகள் வரக்குள்ள எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, எங்களோட மனசு ஆற்றுப்படுத்துறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வருகிறேன், தனிமையில் நாங்கள் இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 20-50 சிகரெட் குடிக்கிறதும் ஷேம், ரைட்? அப்போ கூடுதலாக நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த இயற்கையோட பாருங்க, பூக்களை பாருங்க, ஒவ்வொரு கலரை பாருங்க, கிரியேட்டிவான பேப்பர்ஸில் பூக்களை வரைங்க, கலரிங் பண்ணுங்க, ரைட்? இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களோட நம்மகிட்ட மனசை காமாது. இன்றைக்கி இந்த பேக்குக்கு நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், மன உளவியல் சம்பந்தமான லெக்சரிங் பண்ணுற ஒரு உளவியலாளர். 100 ரூபாய் கொப்பி இருக்கு. எப்பயுமே என்னோட இருக்கும். இப்போ இது நேசரி பிள்ளைக்கு கொடுக்குறது இல்லை, இப்போ ரெண்டு வயசோட கொடுக்காங்க. இது எந்த பேக்கில் இருக்கு. ஏண்டா இதில் நான் அமைதியாக இருந்துட்டு ஒரு இடத்துல கலர் பண்ணுவேன். இதுக்கு பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்தால் ஒரு சார் இது என்ன பவாட வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவர் அங்கே நாங்கள் நம்புகிறேன், இப்படியெல்லாம் இல்லை, ரைட்? இதெல்லாம் அடுத்தது கூடுதலாக கலருன்னு சேர்க்குறேன். இன்றைக்கு ஒரு நேற்று புக் ஷாப்பு கொண்டு போனேன், 36 கலர் எண்ணையும் இப்போ புதுசாக வந்திருக்கேன்னு, பென்சில் சாக் கலரில் எல்லா கலரும் இருக்கு. இப்போ அதை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு புக் வாங்க போகணும், கலர் அடிக்கிறேன். ஐபேட்டில் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, பூனைக்கு பள்ளி திட்டுறது எல்லாம் இருக்கு. எல்லாம் நான் விளையாடுறது. ஏன்டா எந்த மனசை நான் என்ன செய்கிறேன், காம்படுத்தி கொண்டு கலர் பால்களை வந்து விளையாடுறது. இன்றைக்கு பிள்ளைகளை எடுத்துக்கணுங்க சொன்ன 4 வயசு 5 வயசு 10 வயசு பிள்ளைகளை சுட்டு தள்ளுற கேம். மனசில் இறக்கம் இல்லை, ரத்தத்தை இப்படி அதுகளும் பெற்ற தயார், மற்றவங்களையும் குத்தி கொலை செய்யறதுக்கு அது தயார். என்ன காரணங்கள்? அது மேலத்திய சதிகளாக இருக்கலாம், ரைட்? அவங்களோட பிள்ளைக்கு அவங்க கொடுக்குறல்ல, என்ன செய்வாங்கன்றா எங்களோட பிள்ளைகளுக்கு தான் அதை அனுப்புவாங்க. அந்த அவங்களோட மேலத்திய நாடுகளில் வந்து என்ன செய்கிற இந்த சொல்கிற கேம் எல்லாம் தடை. ஆனால் இன்றைக்கு 4 ரோட்டிலையும் ஒரு கட்டையை போட்டுட்டு உட்காந்துட்டு இந்த கட்டை கட்டை வராச்சு கொஞ்சம் எப்படியே போயிட்டா நல்ல இந்த ரூமுக்கு வராண்டா, திஞ்சல வாடா, நானும் கல்ல நாங்கள் நினைச்சேன் நண்டு அங்கே பார்த்தா கட்டையில் இருந்துட்டு மூளைக்கு கரைங்க இருட்டுக்கு பெண்ணா சுட்டு தள்ளுறேன். நாளைக்கு உமா சைக்கிள் வாங்கி தள்ளாட்டி கழுத்தை வெட்டுறதுக்கு அவன் தயார், ரைட்? அடுத்த அன்றைக்கு அவன் ஃப்ரெண்ட் சண்டை பிடிச்ச ஒரு ஏற்றுவேன் கத்தியால். அந்த நட்பு அந்த இதை ஒன்றுமே மனசில் வராது. ஏண்டா மனசு அப்படி என்ன செஞ்சுட்டு ரத்தத்துக்கெல்லாம் அப்படி இதாகிட்டு, உசுருக்கெல்லாம் பயம் இல்லை. உசுருண்டு செல்றது அது இறைவன் ஒரு நேமத், அதில் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும். எங்களோட பிள்ளைகளுக்கு சாராயமும் கஞ்சாவும் இந்த பண்டி ரஜின் தான் ஹராம், மற்றெல்லாம் ஹலால். இதில் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மீன்களை நாங்கள் சின்னத்துல இருந்து இப்படி குட்டியான பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வளர்க்க கொடுக்கணும். பிள்ளை அந்த பூனையை கண்டு கிட்ட போயிருந்தா நாமளும் கிட்ட போய் கடிச்சிடும், நாங்கள் பாதுகாப்பு அந்த பிள்ளையை தலையை பிடிச்சி திலாவி விடுறதுக்கு கொடுக்கணும். நாயை கண்டு அது ஹராம், இஸ்லாத்தில் சரி வராது, முகத்தையும் பார்க்காது அஞ்சலவா. நாயுதத்தையை பார்க்க கூட்ட போய் இது என்னது ஹராம் ஆகை மாட்டேன் அது இல்லாம அப்படி இல்லை. நாயையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன அதுவும் இறைவன் ஒரு படைப்பு தான். ஹதீஸில் இருக்கேன்னு நாய்க்கு தண்ணி கொடுத்தவங்க சொர்க்கத்துக்கு போனதும் விழுந்து விழுந்து சொல்லுவாங்க நரகத்துக்கு போனேன்ற ஹதீஸ் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் இந்த இறக்க சுவாங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதால இந்த சமுதாயம் ஒரு டாப் லெவலான ஒரு சமுதாயத்துக்கு மாறும். இருக்கிறது அப்படியே சப்ஜெக்ட் மாறி போயிடுது பாருங்க. குறிப்பிட்ட செயற்பாடை முழுமையாக கவனத்துக்கு குறிக்க முடியாமல் என்ன செய்யும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. வயதுக்கு மீறிய இயக்கம் இருக்கும் இவங்க ஏடிஎச் நாக்களுக்கு. அடுத்தது வந்து உத்வேகம் வந்து கூட இருக்கும். இவங்களுக்கு கோவம் வந்தால் நாங்கள் பிடிச்சி இருக்கலாம், எங்களை அப்புறம் 4 பேர் பிளம் அவங்களுக்கு வரும்.
குறைபாடுகள் உள்ள என்று அறிகுறிகள் 7 வயதுக்கு முன்னரே குறைபாட்டின் 18 அறிகுறிகள் என்ன செய்யும் அந்த புள்ளிகளுக்கு வரும். நாங்கள் கண்டுபிடிக்க இல்லாது, ஒன்று சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 12வது வயசுல ஒரு காலத்து தோன்றிருப்பாரு. அதில் அறிகுறிகள் போட்டிருக்கு மிகவும் அவதான குறைவாக இருக்கு. அந்த புள்ளிகளுங்கிற கண்கள் என்ன செய்யாது, ADHD புள்ளிகள் என்ன செய்யாது, கண்களை பார்த்து கதைக்காது. நாம் ஒன்று சொல்லுவோம் அங்களை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன, நாங்கள் என்னத்தை காய்ச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது. நாங்கள் அவனை பிடிச்சி இருத்தாட்டி வச்சு காய்க்க அவன் நாங்கள் பார்த்துட்டு மாதிரி. இது மிக இயக்கம் உத்வேகமும் அந்த பிள்ளைக்கு கூட இருக்கும். ஆயிர துள்ளுற எரியிற அணி அணைஞ்சிற இப்படியான வேலைகளை செய்யுங்க. குறிப்பிட்ட ரெண்டுமே அவங்களுக்கு என்ன செய்யும், சில டைம் சேர்ந்த மாதிரி. அவதான குறைவால் ஏற்படும் அறிகுறிகள். ஒரு செயலுக்குரிய விளக்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விவரமா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வீடு அல்லது பாடசாலைகள் பணிகளில் அல்லது வேறு பணிகளில் கவனீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையே என்ன செய்யாது, இருக்காது. ஒரு குறிப்பிட்ட செயல் கவனத்துக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட, இப்போ நாங்கள் இது செஞ்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது, தண்ணி குடிச்சிட்டு இவ்வளோ சாக்லேட் வந்தால் தண்ணி கிளாஸ் வரக்கும், சாக்லேட்டுக்கு மாறுங்கள். சாக்லேட் டீக்குள்ள சோறு காட்டின வந்தால் அதுக்கு மாறுங்கள். கதிரியை போட்டு டீக்குள்ள அங்கால மேசையை போட்டுட்டா மேசையை கதிரி இணைச்சி போட்டால் அதுக்கு மாறுங்கள். அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. நாள் அந்த வேலைகளில் அந்த பிள்ளைகளுக்கு மாறும். மிக இயக்கத்தால் இது ஒரு பெரிய ஒரு சாப்டர் நான் சொன்னேன் தானே. அதில் என்னன்னா ஏண்டத்தை நம்மளாக தொகுத்து எடுத்துறீங்க. இது கட்டாயம் பார்க்கணும். அடிக்கடி என்ன செய்யணும்னா ஓடி செல்லும் ஏறுங்கள், எடுத்துக்காட்டு இருக்கு மேலே ஏறுங்க, அதை என்ன செய்யுங்கள் மேலே எறியுங்கள், அப்படியான வேலைகளை சொல்லுங்க. அதுதான் அந்த பிள்ளைகள் அந்த கதிரையில் இப்போ நாங்கள் இருக்க வேண்டிய சொன்னால் எங்களை மாதிரி இப்படி இருக்காதுகள். அந்த பிள்ளைகள் என்ன செய்தால் ஆடுங்கள், கதிரை இப்படி ஆட்டுங்கள், முன்னுக்கு இருக்கிறாக்களுக்கு இப்படி செஞ்சு விடுங்கள். அது நாமளே நோமலை செய்கிறேன், நானும் செஞ்சேன் இருக்கேன். டாக்டர் சும்மா பிடிச்சி அடிச்சுடுங்கள், என்ன இப்படி இவ்வளோ இப்படி ஆட்டி தைக்குங்க. நோமலான பிள்ளைகள் செய்யும். ஆனால் இது எங்களை பார்க்கக்குள்ள வித்தியாசமாக இருக்கு. அது எந்த சபையில் எப்படியான ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் தான் நான் ஆட்டி தான் இந்த பிள்ளை ஆட்டுகளுக்கு அப்படியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வகுப்பறையிலாம் நாங்கள் என்ன செய்வோம்னா நம்மளக்காம இருப்போம். என்ன எப்படி அந்த பிள்ளைகள் அப்படி எல்லாம் வைக்கி பிடிக்க இயலாது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்படி ரூமில் அடைச்சிட்டு சின்ன ஒரு மெலடிக் சாங்ஸை கொடுத்துட்டு லைட்டிங் செட்டப் இருக்கு, இந்த லைட்டிங்கில் இப்படி வச்சுட்டு அந்த பிள்ளைகளை பார்க்க வச்சு இப்படி கதிரியில் இப்போ சில சார் நீங்கள் உஞ்சில் ஆட்டினா தான் நான் ஆடுவேன், நானும் போய் இருந்து உஞ்சில் ஆடுறேன் சார், நீங்கள் அந்த இதுக்கு மேலே ஏறினா தான் நானும் கொஞ்சம் ஏறி பார்ப்பேன், நானும் ஏறுறேன். இல்லை இப்படித்தானே என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம். முதலாவது நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. நாங்கள் உங்களோட இருக்கோம், உங்களை நாங்கள் என்ன செய்யலை, வெறுக்கலை, உங்களை நாங்கள் துரத்தலை, நாங்கள் உங்களை கழிக்கலைன்ற நம்பிக்கை என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். முதலாவது அந்த பிள்ளைகளோட தலைக்கு திராவி ஒரு சாக்லேட்டோ டொஃபியை கொடுத்து அந்த பிள்ளைகளை எங்களோட பக்கம் என்ன செய்யணும், நாங்கள் எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு. எந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, எங்களோட நோமலான பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுத்தா தான் அந்த பிள்ளை ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு நிலைக்கு வரும். இல்லைண்டா டவுன், நீ படிமான்னு சொல்லி போட்டு போயிருந்து நாங்கள் டிவியில் சாங் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இந்த வேலையில் என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகள் படிக்குதுன்றா நாங்கள் அந்த ஒன்று எங்களோட சமையல் வேலைண்டா பேரண்ட்ஸ் செய்யணும். அப்படி இல்லாட்டியா அமைதியாக ஒரு இடத்துல இருக்கணும். டிவி சவுண்டோ பாட்டு சவுண்டோ இது பிள்ளைக்கு போகக்கூடாது. அடுத்தது 3 வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்குன்னா அந்த 3 பிள்ளைகளையும் ஒரே மாதிரியான ரீட் பண்ணணும். அதுவும் இந்த பிள்ளைகளுக்குள்ளவியல் தாக்கங்களை உருவாக்கணும். கூடுதலான பிள்ளைகள் சூசைட் அட்டை ஏண்டா அந்த பிள்ளைகளை அவர் இப்படி பார்க்கா, எங்களோட அம்மா தங்கச்சி இப்படி பார்க்கா, நான் மட்டும் இடையில் இருக்கேன்ட்டு நீ அவங்களுக்கு பாருந்தானே நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய சூசைட் கேஸ்கள் எங்கள்கிட்ட வரும். நாங்கள் பார்த்துருக்கோம். கேட்டால் தான் பிரச்சனை. எந்த ஒரு என்ன அதுக்கு நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு முடிவே எடுக்க இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அந்த பிள்ளை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கு. அந்த ஒரு பிள்ளை வந்துச்சு மோட்டினை பிடிச்சிட்டு என்ன பிரச்சனைட்டோம் மகேசிது. அப்போ உமா ஏசுற இல்லையா பிள்ளைகளுக்கு இல்லை, அவன் அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகளோட சொல்லி ஏசினா அதை எனக்கு கிடைக்க மாட்டேன் ஏசுறானே, அந்த பிள்ளையும் சேர்த்து ஏசுகிறேன், அந்த பிள்ளையோட இதுகள் எனக்கு என்னை பற்றி சொல்கிறேன்டா அது எப்படி அப்படின்றலாம் அந்த பிள்ளை யோசிச்சு ஒரு தனியிலிருந்து. அப்போ அந்த இன்னைக்கு அங்கே அம்மா ஏசின அப்படின்ற இருக்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு நம்ம அம்மா ஏசிட்டா நம்ம ஒரு மியூசிக் தெரப்பியை கேட்டு பார்ப்போம்ட்டு போய் ஒரு சாங் அந்த பிள்ளை கேட்டு இருக்கும்டா எனக்கு என்ன பிள்ளை கிளியர் ஆகிருக்கு. அது அந்த எந்தெந்த அந்த உயிர் ஆபத்துக்கள் இந்த சின்ன சின்ன வழிகளை எப்படி தடுக்குதுன்னு பாருங்க. சரிம்மா ஏசி பட்டா நம்ம போய் கலர் அடிப்போம்,
இப்படி கொஞ்ச நேரம் அந்த கலர் அடிச்சிங்கன்னா அந்த அடிச்சுட்டிக்குள்ள அந்த குதிரையை அந்த மான ஒரு பியூட்டிஃபுல்லாக வரக்குள்ள எங்களாலையும் அடிக்க எழும் என்ன வந்து பிள்ளைக்கு என்ன செய்யும் உருவாகும். அப்போ அந்த சூசைட் அட்டன் அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும் மறந்துடும். இந்த பிள்ளைகள் வந்து ஓய்வு நேரத்தை வந்து நாங்கள் ஓய்வா இருப்போம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க நினைப்பு இல்லை. எந்த நேரமும் ஓட்டம் தான் இருக்கிறே இல்லை. பறந்து இப்படி திடீர். அடுத்தது சில பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளோட கதைச்சிட்டே இருக்கணும். இந்த அதுவும் கேடிஹெச்சில் ஒரு பிள்ளை ஏடிஹெச் இந்த பிரச்சனையில் ஒரு பிள்ளையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை நார்மல் சில பிள்ளைகளும் இருக்கு அப்படியே கொஞ்சம் பிரச்சனையான பிள்ளை அவங்களுக்கு இந்த நேரமும் காய்ச்சிட்டே இருக்கணும். இது எதுக்குள்ளால வந்துச்சா இங்கே வந்து அம்மா இது போனியா இது இப்படி வந்த இதை இங்கே செஞ்சு என்ன சாப்பிட்டு என்ன செஞ்சேன் அங்கே போனாங்க அங்கே மாமிட்ட விட்டு போனீங்கண்ணே நீங்கள் என்ன சாப்பாடு வச்சாங்க இந்த சாப்பாட்டில் என்ன வச்சாங்க ஒரு பட்டியில் பங்க பாவே அது நல்லா இருக்குமே அது நீங்கள் இந்த முறை போக்கில் வைக்கலையா என்ன செய்யுங்கள் அப்படியெல்லாம் கேட்குங்கள் என்ன நாங்களும் கேட்குறேன் அது என்ன மாமிட்ட விட்டு போனேன் என்ன சாப்பாடு வச்சா நீங்கள் கட்டி தரைய அதெல்லாம் நோம்பலாக கேட்குறது இது டீப்பாக போகும் தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு. எப்போதுமே அந்த பிள்ளைகள் இயக்கத்திலேயே இருக்கீங்க ஒரு சவுப்பே வராது. ரெண்டும் சேர்ந்திருக்கிறதால ஏற்பாடு அறிகுறிகள் வந்து ஒரு விடையை நாங்க கேட்கறதுக்கு முன்னாலே கட்டாசினோன்னு என்ன செய்யுங்கள் ஆன்சரை சொல்லிடுங்க. இங்க அப்படி ஒருத்தரும் இல்லைன்னு 1000 கேள்வி கட்டி வந்துடும் சொல்லல. அவங்களோட 10 வாரத்துக்கு முதல்ல என்ன செஞ்சிருவாங்க அவங்க கட்டாசினோட பாஞ்சிருவாங்க ஒருத்திட்ட அறிக்கையில. அந்த அடுத்தது ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க கடாசுண்டு இந்த அவங்களோட பேச்சியெல்லாம் குறுக்கறது கதைப்பாங்க. அது நோமலாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்று சொல்லல, அது நோமலாக ஒரு இயல்பு. ஆனால் இது வந்து எங்களுக்கு வித்தியாசமாக விளங்கும். இந்த பிள்ளை கொஞ்சம் லெக்கில் கதைக்கிறேன்னு இந்த அப்படியான தோடுகள் என்ன செய்யும் எங்களுக்கு உருவாகும். நாங்கள் இப்படியான வேர்டுகளை யூஸ் பண்ணக்கூடாது. சரியான இது நல்ல மில்லை இந்த இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து பிளேயிங் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ எப்படி கல்வியை கொண்டு வரன்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு இருக்குது தானே என்ன உளவியல் கல்வி என்ற உங்களோட போஸ்ட்டில் இருந்துச்சு. அதுதான் இது வந்து பிளேயிங் தெரப்பி. இப்போ வந்து நார்மலாக இவங்களுக்கு இந்த கலரை பார்க்குறோன்னே இதுதான் கலர் இது வந்து பார்த்தோன்னே ப்ளூ கலர் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு என்ன செய்யாது மைண்டில் இருக்காது. நான் வந்து நார்மலான பிள்ளைகளை கதைக்கல விசேட தேவையுடைய ஒரு தலைப்புங்களில் அவங்களோட உளவியலின் கீழே நீங்கள் வந்திருக்கீங்க. நான் கதைக்கிறது அவ்வளவுமே உளவியல் பிரச்சனை இருக்கிற உளவியல் ரீதியான விசேட தேவையுடைய பிரச்சனை. அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக கதைச்சது தான் நோமலங்களுக்குரிய பிரச்சனைகளை கதைச்சது. இது வந்து விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கும் உதவும். நோமலான எங்கட சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் குட்டியான பிள்ளைகள் தானே 3 வயசு 4 வயசு 3 வயசில் படிப்பிக்கிறதில்ல நாங்கள் விளையாடுறதான். ஒரு நேசரி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்கு போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும் நாங்கள் படிப்பிக்க ஆரம்பிக்கணும். அப்படி தான் எங்களோட சிலபஸ் எங்களோட ஸ்ரீலங்கா சிலபஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நாங்கள் கொண்டு போகணும். இப்போ நாங்கள் யூகேயில் யூஎஸ்ஏயில் இருப்பேன்டா 1ஆவது ஆண்டுலாம் மற்ற பிள்ளைகளுக்கு கலர் அடிக்க படித்து கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் ஸ்காலர்ஷிப் எடுக்க அழுகிற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம் என்ன பிள்ளைகளை 2ஆம் ஆண்டில். அந்த ஒரு பிள்ளை வந்துச்சு பிள்ளை படிக்குது இல்லை என்ன படிக்குது பிள்ளை இப்போ 2ஆம் ஆண்டு அப்போ பிள்ளை படிக்கலையே கலர் அடிக்கலைன்னு சொல்லலை நீங்கள் இல்லை பிள்ளை படிக்குது இல்லை என்ன செய்யுது இல்லை நான் காலையில் சனி ஞாயிறு லீவுக்கு பிள்ளை ஊரில் விட்டேன் ஆட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் 8 மணிலேருந்து 9 மணி வரையும் ஒரு கிளாஸ் 9 திருப்பி வீட்டை வந்ததுக்கு ஒரு டீயை கொடுத்து போட்டு பிள்ளை அனுப்புறது. இந்த ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்து மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு அனுப்புறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் பிள்ளை வந்தது பிறகு இன்னொரு டீயை ஒரு பிஸ்னேக்கை குடிச்சு போட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி இஞ்சால பக்கம் அனுப்புறது. எத்தனையாம் ஆண்டு பிள்ளையே 2ஆம் ஆண்டு பிள்ளையே. இப்போ இப்படியெல்லாம் செஞ்சால் அந்த பிள்ளை என்ன இது வரும் கல்வி என்ன செய்யும் வெறுக்கும். இது என்ன இது என்ன கல்வி இதுன்னு சொல்லி என்ன செய்யும் அந்த பிள்ளை அந்த கல்வியை வெறுக்கும். வெறுத்துச்சுட்டு என்ன செய்யாது அந்த பிள்ளை படிக்கிற கட்டத்துக்கு படிக்காது. இப்போ ஸ்காலர்ஷிப் இருக்கிற பிரச்சனையும் அதுதான். ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகுது பிள்ளைகளை நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். பிள்ளைகளுக்கு 9 மணிக்கு தான் வீட்டை வருதுகள். அதுக்கு ஒரு சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு படின்னு சொல்கிறோம் படிக்குதுகள் திருப்பி தூங்குது திருப்பி காலையில் போகுது திருப்பி 9 மணிக்கு வருது. சரி அந்த இலக்கு அடைஞ்சிச்சுகள் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிட்டு நாம் விட்டுட்டோம். பிள்ளையும் படிப்பு அதோடையும் வெறுத்துட்டு முடிச்சு ஞாயிற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் ஃபுல்லாக ஃபெயில். இதுக்கு எங்களுக்கு கண்ணூடாக வேணுமே ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின எத்தனை பேர் இன்றைக்கு வந்து என்ன செய்கிறாங்க ஒன்றுமே இல்லை சும்மா இருக்காங்க. அதுகளுற பிரச்சனை இல்லை. இது எங்களால் அந்த பிள்ளைகள் பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் வகை செல்ல வேண்டியவங்க நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட ஃபேமிலி. இதுதான் வேறு பிள்ளைன்ற பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் காரணம் சொல்ல வேண்டிய காரணம் சொல்லி ஆகணும்.
அடுத்து இந்த பிளைன் தெரப்பிக்கு வரேன். நான் பிளைன் தெரப்பியில் நாங்கள் எப்படி படிப்பிக்கிறேன்னு சொல்கிறதுக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கலரிங்கை கொடுத்து, இப்போ இது ப்ளூ, இது பிளாக், இது ஒயிட். மற்ற பிள்ளை நாங்கள் பிளைன் தெரப்பினூடாக எப்படி படிப்பிக்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கிளித்தட்டுன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்? கிளித்தட்டுன்னு சொல்கிறேன். சில பேர் கிளித்தட்டுன்னு சொல்லுவாங்க. பாஞ்சு பாஞ்சு விளையாடுறது சட்டோவா? ம் நொண்டிக்கோடு. சரி, நாங்கள் அப்படியே சொல்லுவோம். நொண்டிக்கோடு. இப்போ அப்படியான ஒரு பிள்ளைங்க செட்டப் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டுன்னு சொன்னா, மாக்கு ஒரு 3 கலர் உண்டா, ஒரு பிளைன் சரியா? இதில் ஒரு கோல் இல்லை தேவையில்லை. இதில் வந்து ஒயிட்டையும், இதில் வந்து எல்லோவையும், இதில் வந்து ப்ளூவையும் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே என்ன செய்கிறேன்? ப்ளூ கலர் பேப்பர்ஸை அல்லது பால் என்ன செய்கிறோம் நாங்கள் போடுறது அப்படின்னு. இல்லாட்டி இதுக்குள்ளே என்ன செய்கிறோம்? எல்லோ கலர் பால்ஸை போடுறது. இதுக்குள்ளே வந்து ப்ளூ கலர் பால்ஸ் என்ன செய்கிறது நாங்கள் போடுறது. போட்டுட்டு நாங்கள் ப்ளூ கலருக்கு பாய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டாசன் அந்த புள்ளியோட சேர்ந்து என்ன செய்கிறோம்? ப்ளூ கலருக்கு பாயிடும். ப்ளூ கலருக்கு பாய போகிறோம்ட்டு பாயும். அடுத்தது என்ன செய்கிறோம்? நாங்கள் எல்லோ கலருக்கு பாய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலருக்கு பாயிடும். அதே மாதிரி ஒயிட் கலருக்கு பாய போகிறோம்ட்டு என்ன செய்வோம்? ஒயிட் கலருக்கு பாய்க்கும். அது அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்போ இதுதான் ப்ளூ, இதுதான் பிளாக் இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை விளங்கி கொள்ளும். இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சிரி இந்த இது வந்து நீளம், இது வந்து ஒயிட், இது வந்து பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை அப்சர்வேஷன் பண்ணாது. பிள்ளைக்கு விருப்பம் இருக்காது. இந்த பிள்ளையின் திறப்பினூடாக நாங்கள் கற்பிக்கிற போது பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் வாங்கியது வந்து இந்த இதுக்குள்ளே இது வந்து ப்ளூவாக இருக்கும் அப்படின்ற தோட்டத்தில் என்ன செய்யும்? உருவாகும். கலாசன் வந்து பிள்ளைகளுக்கு கலரை பார்த்து ஒன்று செய்யும். நாங்கள் வாங்கியது அதுக்குள்ளே அப்போ இது ப்ளூ கலர். இதுதான் என்ன நம்மளான பிள்ளையின் தெரப்பி மெத்தட்ஸ். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கலர்களை களிகளை கிளே இருக்குதானே அதுகளை கொடுக்குறது, அதுவும் ஒரு பிள்ளையின் தெரப்பி மெத்தட்டுக்கு வரும். அபாகஸ் தெரிஞ்சிருக்கும் என்ன, அதனூடாக அந்த பிள்ளைகளுக்கு கணக்குகளை கொடுக்குறது. அதே மாதிரி வேறு என்ன, ஒரு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பில்டிங் பாக்ஸ், அந்த அதுகளோட அந்த பிள்ளைகளுக்கு கலர்களை செஞ்சு விளையாடுறது. இப்படியான இதுகள் வந்து பிளேயிங் தெரப்பினோடாக பிள்ளைகளை நாங்கள் பெரிய ஆளுக்கும் செய்யலாம். விளங்காமல் இருந்தால் பாடமாகிறது. அதான் என்ன மாதிரியான படிப்பு படிப்பீங்க? எஸ். ஓ, வளர்ந்தாங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்? ஓ, இந்த மெத்தட்டை நாங்கள் பிள்ளையின் திறப்பினூடாக சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறோம். பின்ன பிள்ளைகள் பிள்ளையின் திறப்பாக ஏற்றுக்கொள்ளுது. அது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஓ லெவல் பிள்ளைக்கு ஏ லெவல் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான மெத்தட்டில் நாங்கள் படிப்பிக்கிறேன் சரி ரைட். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்கள் இருக்குது. பிள்ளையின் திறப்பியும் அதுக்கு கூட வரும். பிள்ளைகள் விளையாடி படிக்கிறது, எழுதி படிப்பிக்கிற மாதிரி விளையாடுறது, அப்படியான இதுகளும் இருக்குது. அது அந்த பெரிய பிள்ளைக்குன்னு வரக்குள்ள அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 5 நிமிஷம் படிக்கணும், பிறகு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும், அது ஒரு தெரப்பிக்குள்ளாம வரும். தெரப்பி விரும்பின டைமில் படிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும். சில பேருக்கு சில பிள்ளைகளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் செய்கிறேன்டா சாங் எந்த நேரம் கேட்டுகிட்டே இருக்கேன். அதெல்லாம் பிள்ளைங்க தெரப்பியும் ஊடாக படிப்பிக்கிறேன் வரும், மியூசிக் தெரப்பியும் ஊடாக படிப்பிக்கிறேன் வரும். ஓ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி படித்தாலும் சில டைமில் இதுவும் ஒரு தெரப்பிக்குள்ளாம வரும். நான் ஏசி ரூமுக்கு இருந்தால் தான் எனக்கு மண்டையில் ஏறுது. அதுக்குரிய கூலான ஒரு செட்டப் நாங்கள் ஏசியை தான் போட்டு கொடுக்காட்டியும் அந்த கூலான ஒரு இடத்தை செட் பண்ணி அந்த பிள்ளையை கொடுக்கணும். இப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? படிக்குங்க. நிறைய நாங்கள் இப்போ படிக்காமல் போகிறதுக்கு, நாங்கள் முன்னேறாமல் போகிறதுக்கு, எங்களுக்கு மன அழுத்தங்கள் உருவாகிறதுக்கு எங்களோட குடும்ப சூழ்நிலை, எங்களோட காரணி, நாங்கள் போகிற இடம், நாங்கள் தின்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட முக்கியமான ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது, விட்டமின் பி. இந்த விட்டமின் பி குறைஞ்சா கூட எங்களுக்கு என்ன செய்யும்? மன அழுத்தங்கள் உருவாகும். சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்ன்னு சொல்கிற மன உளவியல் ரீதியான பிரச்சனைகள் உடலியல் ரீதியான பிரச்சனைகளாக வருது. ரைட். மன உளவியல் பிரச்சனைகள் வந்து எப்படி உடலியல் ரீதியான பிரச்சனைகளாக வருது சொல்லுங்க. அப்போ தெரிஞ்சதை சொல்லுங்க. சில பேர் ஒன்று கொஞ்சமாச்சும் கதைங்களே. இப்போ சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறது உளவியல் சார் பிரச்சனைகள் வந்து உடலியல் சார் பிரச்சனைகளாக வருது. சரி இல்லை ஓ, தொடர்ந்து இருக்கிறதால அது உளவியல் பிரச்சனை வந்து உடலியல் ரீதியான பிரச்சனைகளாக வரும். உளவியல் மனசில் எங்கிட்ட பிரச்சனையை தீர்த்தா அது ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்படியான பிரச்சனைகள் என்ன? எல்லா பிரச்சனையும் இருக்கு. தூக்கம் பாரல மெயினான பிரச்சனை. மனசில் நிறைய பாரங்கள் இருக்க என்ன செய்யறல
பெட்டில் தலையை வச்சு தூங்க இயலாது. ஓவர் ஓவர் திங்கிங்கோட மன அழுத்தம். நான் சொன்னேனே முதல் ஒரு பார்ட்னர் வந்து பிரிஞ்சு போனா ஒரு 2 நாள் பேசிட்டு லிவிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தா ரைட். அதே மாதிரி கொஞ்சம் கதைச்சி நல்லா இருக்க போல ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் போட்டு நம்மளை பற்றி வேறு அப்படின்ற ஒரு வேர்ட் ஒன்றை யூஸ் பண்ணினா எனக்கு என்ன செஞ்சிருக்கோட மனசுகள் உடைஞ்சிடும். எங்களோட நல்லா இருப்பாங்க, இன்னொரு ஆக்களை காணக்குள்ள எங்களை மத்திய ஒரு சின்ன ஒரு ஜோக் கொண்டு அடிச்சிட்டாங்கண்டா அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், எங்களோட மனசு உடைஞ்சிடும். அப்படியான பிரச்சனைகள் வேறு வந்து மனத்தாக்கங்களை உருவாக்கி அது உடலியல் பிரச்சனைகளை உருவாக்கும் கடனால் இருக்கக்குள்ள. அப்படியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஷோல்டர் பெயின் பாருது, ஷோல்டர்ஸ் சரியான பெயின் அரிக்கும், பேக் பெயின் அரிக்கும், இடுப்புகளை வளைக்க இயலாது, குனிக்க இயலாது, பேக் பெயின் அரிக்கும். என்ன உனக்கு இப்போ 16 வயசு பேக் பெயின் என்று சொல்கிறேன், வாட் ஹேப்பன்? மனசில் பிரச்சனை இருக்கு பிள்ளைக்கு, அதுதான் பேக் பெயினாக இருக்கு. ரைட்? என்ன பிள்ளை நல்லா சிரிச்சு காய்க்கிற பிள்ளை தலைக்காடின்னு சொல்லுது, என்ன காரணம்? பிள்ளையோட மனசில் பிரச்சனை. நாங்கள் சிரிக்குது பிள்ளை, கதைக்குது பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்கோம். பிள்ளைக்கு போகிற ஒரு இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு அடிக்கடி தலையிடி அவங்களோட உடல் ரீதியான இல்லாட்டி மெடிக்கல் ரீதியான சில இஷ்யூஸ்கள் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணம். அதுவே இப்போ சில பேர் பேக் பெயினுக்கு, செஸ்ட் பெயினுக்கு, ரைட், ஹெட் பெயினுக்கு, உள்ளங்கால் நோவு, கண் 2 மெரிகிறது, இப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அல்சர்ன்னு சொல்லுவாங்க, பகுத்துக்கு அழுத்து பார்த்துவாங்க. நாங்கள் அல்சர் மேலே ஒன்றுமே இல்லை, பேக் பெயின்ட்டு நிறைய பெயினுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, நாட் கிளியர். அதே மாதிரி ஷோல்டர் பெயின்ஸுகள் வந்தால் ஜாயிண்டாக பெயின் பண்ணுறது, சாப்பாடில் விருப்பம் இல்லை, இப்படியான இதுகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. சாப்பாடு தின்ன விருப்பம் இல்லை, சரி நெஞ்சுக்கு பொருத்தமாக இருக்கி என்னத்து திண்டல் ஒரு மாதிரி அல்சர் பூசை போட்டால் சரியாகல. அங்கே என்ன பிரச்சனைன்றா மனசில் பிரச்சனை. இப்போ நார்மலாக அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு நல்லா சாப்பிடும். அந்த ஒரு இப்போ நமக்கு எனக்கு ஒரு பிரச்சனைண்டா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னோட வந்து எங்களோட குடும்பம் காய்ச்சிட்டு போல சாயந்தரம் வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டேன். ரொம்ப சொல்லுவோம், இப்போ நீ சாப்பிட்றாய் தானே போனது போகிறோம், எனக்கு என்ன சாப்பாடு தின்னு போகிறல. ஏன்னா அந்த டைமில் எனக்கு அந்த மனசில் இருந்த பாரம் இல்லை, விளங்கிட்டாங்க அவ்வளவு. சிம்பிளான உதாரணங்கள். அந்த பாரம் எங்கள்கிட்ட என்ன எனக்கு இல்லாமல் போயிட்டு, அதனால எங்களுக்கு நெஞ்சுக்கு நோவு இருந்தது விலங்கல்ல, எனக்கு இடுப்பு நோவும் இருந்தது விலங்கல்ல. அப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து எங்கட நார்மலான ட்ரீட்மெண்ட் வந்து இதுகள் தான். மியூசிக்கல் ரீதியான ட்ரீட்மெண்ட்டுகள், நார்மலாக ஒரு பெட்ஸை நாங்கள் வளர்க்குறது, அந்த பெட்டுக்கு நாங்கள் தண்ணி வைக்கிறது, அந்த பெட் எங்கே பெய்த்துன்னு நாங்கள் சிந்திக்கிறது, அந்த பெட் வந்தது பிறகு அதுக்கு தலையை திராவி கொடுத்து இருத்தாட்டி வைக்கிறது. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும், மன அழுத்தங்கள் குறையும், இந்த பேக் பெயின் எல்லாம் இல்லாமல் ஆகும். இந்த எங்களுக்கு அங்கே இன்ஸ்டியூட்டில் ஒரு பிள்ளையோட நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு வந்தால் வீட்டை வந்து நாங்களோட பூனையோ இல்லை மீன் தொட்டியை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன அதெல்லாம் மறந்துடும். மீன் தொட்டிக்கு மண் கிடக்காது, நாங்கள் எடுத்து கிளியர் பண்ணுற தோட்டோடையே அது அப்படி அந்த ஓடி போகலை, அந்த பூனை அப்படி பாஞ்சி துள்ளக்கொலை, இந்த ஹாப்பினஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும், மனசுக்கு வரும்.